ரோசம் ஏற்படுகின்றது. ஏசிய பேசிய மக்களோடு, அவர்களை பற்றி குறை கண்ட மக்களோடு சண்டைக்கு செல்லுகின்றோம், அவர்களோடு வாக்குவாதப்படுகின்றோம், அவர்களை நாம் ஒதுக்கி வைத்து விடுகின்றோம், அவர்களை எங்களுடைய விரோதிகளாக கணிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். எனக்கும் உனக்கும் ஹயாத்து மௌத்து கூட கிடையாது என்று சொல்லி எத்தனையோ பேர்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் அல்லவா? என்ன காரணம்? அந்த இரத்த பாசம் அங்கே வேலை செய்கின்றது. தாயோடு தந்தையோடு இருக்கக்கூடிய அந்த மஹப்பத் அங்கே வேலை செய்கின்றது. என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு நீ ஏசினாய், அவர்களை குறை கண்டாய், உன்னுடைய சகவாசம் எனக்கு அவசியம் இல்லை. என்னுடைய அன்பு மனைவியை பற்றி மோசமாக பேசினாய், உன்னுடைய சகவாசம் எனக்கு தேவையில்லை, எந்தவித உறவு முறையும் தேவையில்லை, நீ எவ்வளவு உறவுக்காரனாக இருந்தாலும் உன்னுடைய சகவாசம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். ஏன்? தாயின் மீது, தந்தையின் மீது, மனைவியின் மீது, பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அந்த ஹுப்பு எங்களை அந்த அளவுக்கு ஆளாக்குகின்றது, ரோசத்தை ஏற்படுத்துகின்றது, எங்களுடைய ரத்தத்திலே கொதிப்பை ஏற்படுத்துகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உன்னுடைய தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட எப்பொழுது என்னை பற்றிய உன்னுடைய உள்ளத்திலே மேலோங்குமோ அப்பொழுதுதான் நீ உன்னுடைய உள்ளத்திலே ஈமான் இருப்பதற்கு அடையாளம் என்று சொல்லி காட்டினார்கள். இன்று யார் யாரோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சர்வசாதாரணமாக பேசிவிட்டு போகின்றார்கள். எந்த அளவுக்கு தரம் குறைத்து பேசுகின்றார்கள் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் என்ற பெயரிலே வாழக்கூடிய நயவஞ்சகர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது? அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுவராக எங்களிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பிய அந்த மெசேஜை, அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பிய செய்தியை எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள், சென்று விட்டார்கள். சென்று விட்டதற்கு பின்னால் அவர்களை நாமே நினைவுபடுத்திக் கொண்டு அவர்களை மேன்மைப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு தபால்காரன் இருக்கின்றான், போஸ்ட்மேன் இருக்கின்றான். எங்களுக்கு ஒருத்தர் ஒரு செய்தியை அனுப்புகின்றார்கள். அந்த போஸ்ட்மேன் எங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு வந்து தருகின்றான், தந்து விட்டு சென்று விட்டான். எங்களுக்கு சேர வேண்டிய செய்தியை அவன் கொண்டு வந்து சேர்த்ததற்காக வேண்டி அவனை நாம கண்ணியப்படுத்துகின்றோமா? அவன் மீது இரக்கம் முஹப்பத் வைக்கின்றோமா? அவனை மேன்மைப்படுத்தி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோமா? இல்லையே. அதே போல் அந்த போஸ்ட்மேன் மாதிரி தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஹாபிய மடையர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்விடத்திலே இருந்து எங்களுக்கு வந்து சேர வேண்டிய செய்தியை கொண்டு வந்து தந்தாரு, போய்விட்டாரு, அதோடு அவருடைய கருது முடிஞ்சு அவங்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லுவார்கள். நன்றி கெட்ட சமூகம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் யார் என்று நாங்கள் தெரிந்திருக்க மாட்டோம். அல்லாஹ்வை நமக்கு அறிமுகப்படுத்தி அளித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை, ஷரியத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து தந்தானா? தரவில்லையே. அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவிலே வைத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தான் எங்களுக்கு தந்தார்கள். இதுதான் சுவனத்துக்குரிய பாதை, இதுதான் நரகத்துக்குரிய பாதை என்று சொல்லி இரு பாதைகளையும் தெளிவுபடுத்தி காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை புகழ வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுடைய மீலாதுக்கள் அவசியம் இல்லை என்று நாவுக்கூசாமல் சொல்லுகின்றோமே. நாமெல்லோரும் முஸ்லிம்களா? ஏன் குர்ஆனை ஹதீஸை நாங்கள் ஏற்று நடக்கின்றோம்? குர்ஆனும் ஹதீஸும் தான் எங்களுக்கு மூலாதாரம் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆனிலே ஹதீஸிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிக் கொண்டிருக்கின்றோமே. நாம யார் என்பதை நாம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மௌலிது ஷரீஃப்கள் ஓதப்படுகின்றன. மௌலிது ஷரீஃபுக்கு முன்னால் இன்றைய தினத்திலே மீலாது விழாவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்த அந்த பிறந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே. இதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லி வையுங்கள். பிஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஃபضலை கொண்டு, அல்லாஹ்வினுடைய வரிசையை சிறப்பை கொண்டு, வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அந்த ரஹ்மத்தை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லி காட்டுங்கள்.
அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு உங்களுடைய உம்மத்துக்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தட்டும், அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் விழாக்களாக கொண்டாடட்டும் என்று சொல்லித்தான் அந்த ஆயத்திலே சொல்லப்படுகின்றன. ரஹ்மத் என்று சொன்னால் என்ன என்பதை எல்லாம் வேறொரு ஆயத்திலே சொல்லி காட்டும் பொழுது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த முழு உலகத்துக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வஸ்துக்களுக்கும் உங்களை ரஹ்மத்தாக நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். யாருக்கும் கொடுக்காத ஒரு பட்டம். தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி காட்டுகின்றான். ஆளத்தவர்கள் அனைவர்களுக்கும் ரப் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை தவிர உள்ள அத்துணை படைப்பினங்களுக்கும் நான் ரப்பாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய ஹபீபை பற்றி சொல்லும் பொழுது ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆளத்தார்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ்வை தவிர இருக்கின்ற அத்துணை படைப்பினங்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி ரஹ்மத்தின் முழு வடிவமே அண்ணனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றார். அந்த எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரஹ்மத். அந்த ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கப்பட்டதை இட்டு உங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதைத்தான் மீலாது விழாக்களாக நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். ஃபம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றார். உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற நியமத்துக்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஒரு